உங்களுக்காக நீங்க எப்பங்க வாழ போறீங்க? ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம எடுத்த எவ்ரி டிசிஷனா இருக்கட்டும், நம்ம விருப்பத்துக்கு எடுத்துட்டு இருக்கோம். இல்ல யாரோ ஒருத்தருக்காகவா? அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரே ஒரு கேள்வி, உங்க மனசு ஹாப்பியா இருக்கா? அதுதான். வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். இது புது கண்டென்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சின்ன வயசுல இருந்தே இதை படிக்கணும், இதுதான் என் ஃபியூச்சர், இப்படிதான் வாழணும் அப்படின்னு நம்ம லைஃபை யாரோ ஒருத்தங்க டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ணோம், சரின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். ஸ்கூலு, காலேஜ், ஜாப், அப்படியே டிக்கு போட்ட மாதிரியே என்ன ஆகும், போயிட்டே இருக்கு லைஃப். ஆனா ஒரு நாள் சைலண்டா இருக்கும்போது நம்ம உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் ஒன்று வரும், இதுதான் நம்ம லைஃபா அப்படின்ட்டுன்னு. நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருப்போம், ரொம்ப சப்போர்ட்டிவாகவே தான் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட யாராவது கேட்குறாங்களா, உனக்கு என்ன ப்ராப்ளம்ஸ், உன்னோட ட்ரீம்ஸ் என்ன, உன்னோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு யாராவது எதுவும் உங்ககிட்ட கேட்குறாங்களா? வீட்டில் உள்ளவங்களே எல்லாமே இன்சைட்லயே பரீட் ஆகுது, எரிஞ்சு போயிடுது. நம்ம சிரிக்கிறோம், ஆனால் அந்த சிரிப்பு உண்மையா? அதுவும் ஒரு மாஸ்க் தான். ஒரு உண்மை ஒன்று சொல்லட்டா, நம்ம வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தான். இந்த கேம்ல வர மாதிரி 3 லைஃப் வச்செல்லாம் வராது. ஆனா மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்காக நம்ம ட்ரீமை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நமக்கு பிடிச்சதை நம்ம செய்ய கூட டைம் இல்லை. ஆனால் யாரையோ ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு மட்டும் டைம் இருக்கு. நீங்க இல்லாம இந்த வேர்ல்டு மூவே ஆகாது அப்படின்னு யாருமெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க உங்களை லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கிறத நீங்க உணர்ந்துக்கோங்க. இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, எப்பா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 35 வயசு ஆயிடுச்சு, நான் காலைல வேலைக்கு போறேன், நைட்டு வரேன், இன்கம் வருது, நான் ஃபேமிலிக்கு கொடுக்குறேன், இதுதான் எனக்கு ஓகே அப்படிங்கிறதா. உங்க லைஃப்பை நீங்க எப்ப பார்ப்பீங்க? உங்களுக்காக நீங்க எப்ப வாழ்வீங்க? நான் உங்களை ஃபேமிலி ரொட்டீன், டெய்லி ரொட்டீன் லைஃப் எல்லாம் நான் எதுவும் கெடுக்க விரும்பல. ஆனா நீங்க நினைச்சிருப்பீங்க ஒரு ட்ரீம் இருக்கு, அதை நான் ஃபில்ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதை எப்ப பண்ண போறீங்க? உங்களுக்காகவும் நீங்க கொஞ்சம் வாழணும்ல. திரும்பி பார்த்தா நான் வேலைக்கு போனது மட்டுமே உங்க வாழ்க்கையா இருந்துச்சுன்னா அது கஷ்டம் தானே. இப்ப நம்ம வீட்டுல அம்மா எல்லாம் இருப்பாங்க. இவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, இவங்க வளர்ந்து வர லைஃப்ல அந்த டைம்ல அவங்கள்ட்ட போறதுக்கான பணமும் இருக்காது, அவங்க சூழலும் அந்த மாதிரி இருக்காது, அதுக்கான முயற்சியிலும் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 45 இந்த ஏஜ்ல இருப்பாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணோம், அவங்களோட பிள்ளைங்க தான் நீங்க இந்த பிள்ளைங்களா இருக்கிற நம்ம அவங்களோட ட்ரீமை கூட நம்ம அச்சீவ் பண்ண வைக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் கனவு காண்டிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான கோவிலுக்கு போகலாம், இல்ல ஒரு ஃபேமஸான ஒரு இடம், இல்ல பக்கத்துலேயே ஒரு கூலிங்கான பிளேஸ், இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கெல்லாம் நம்ம அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு அவங்க ஒரு ட்ரீம்ல இருப்பாங்க. ஸோ அவங்க ட்ரீமை கூட நீங்க உங்களுக்காக வாழ்றீங்களோ இல்லையோ, அப்பப்போ குட்டி குட்டி ஹாப்பினஸ்க்காவது எங்கேயாவது போயிட்டு வாங்க. அது ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன ஹாப்பினஸ் மட்டும்தான் உங்களுக்காக நீங்க வாழ்றதா இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ரகிள் நம்மளை சுத்தி இருக்கு. ஸோ இதையும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. எங்கேயாவது போயிட்டு வாங்க. வேலை டெய்லியும் போயிட்டு வரேன், அப்படி போறேன், எனக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு, இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹாப்பினஸும் கொஞ்சம் முக்கியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் நீங்க கேட்டுக்கோங்க, நான் என்ன நம்புறேனா, எனக்கு பிடிச்ச லைஃப் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேனா. நீங்க இப்பயுமே லேட்லாம் கிடையாது. இப்ப நினைச்சா கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன சேஞ்சஸ், சின்ன டிசிஷன்ஸ் தான் உங்க லைஃபே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும். அதாவது நான் உங்களை செல்ஃபிஷாலாம் இருக்க சொல்லலை, ஆனா உங்களையும் கொஞ்சம் சூஸ் பண்ணுங்க. எல்லாருக்காகவும் வாழ்றது ரொம்ப நல்லதுதான், ஆனா உங்களுக்காக ஒரு வாழ்றது அவசியம். ஓகேவா? அதனால நீங்க ஹாப்பியா இருந்தாதான் நீங்க அதர்ஸை ஹாப்பியா வச்சுக்க முடியும். முடிஞ்ச அளவு உங்களுக்காக நீங்க வாழ பாருங்க. இன்னைக்கே ஒரு டிசிஷன் எடுங்க, நான் இனிமேல் எனக்காக வாழ போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துங்க. ஏன்னா உங்க லைஃப்பை நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ரிக்ரெட் பண்ணக்கூடாது. நம்ம இவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்கோம், நம்ம எதுவுமே பண்ணிட்டு வரலையே, நம்ம பிடிச்ச விஷயத்தையே நம்ம செய்யலையே அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு கவலைகள்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க உடனே போய் அதை அச்சீவ் பண்ணுங்க. உங்களுக்காக நீங்க வாழ்றது ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் தான். நம்ம எங்கேயாவது போயிட்டு வர்றது கூட எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் மட்டும்தான். அது நமக்காக வாழ்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் ஆகும். நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாருக்குமே வேலை முக்கியம், காசு முக்கியம். டெய்லி நம்ம போயிட்டு காலைல போயிட்டு நைட்டு வரேன், டைம் இல்லை, சண்டேஸ் கூட எனக்கு ஒர்க் இருக்கு, அப்பயும் எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு, இது எல்லாமே ஓகே. எல்லாமே ஓகே தான், பர்ஃபெக்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா உங்களுக்காக வாழ்றதும் முக்கியம் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமா தோணும். ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நாள் மறந்து போகும். ஆனா உங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை உங்களை மறக்கவே மறக்காது. ஸோ உங்களுக்காக வாழ முயற்சி பண்ணுங்க. மற்றவங்களுக்காக வாழ்ந்தது போதும். ரொம்ப கஷ்டப்படாதீங்க. கொஞ்சம் லைஃப்பை ஈஸியா வாழுங்க. ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை சொல்லுவோன்னு தான் நம்ம இந்த வீடியோவை உங்களுக்காக வாழுங்க அப்படிங்கிற தலைப்பை கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறது.
தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வாழ்க்கை வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. என்னென்ன கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஆல். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு லைஃப் ரியாலிட்டி சம்மந்தமா தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோவில் போனோடி கதை பார்த்துருப்பீங்க, கதை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சதா கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரியாலிட்டி சம்மந்தமா எந்த வீடியோ வந்தாலும் ஒரு பெஸ்ட்டாக கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஆல். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.